தமிழ் சினிமாவில் கதை பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. அதனால மஞ்சள் பாய்ஸ் படத்தை பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு டீன்ஸ்ன்ற படத்தை நம்ம பார்த்திபன் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாப்புல. அதே மாதிரி சங்கரும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிளாக் பஸ்டரான இந்தியன் படம் மாதிரி எடுக்கணும், சேம் கதையவே இந்தியன் 2 எடுத்து ரிலீஸ் பண்ணுறாப்புலிங்க. இந்த ரெண்டு படத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. இருந்தாலும் இந்த ரெண்டு படத்தில் இது பெட்டர் அப்படின்னு. மஞ்சள் பாய்ஸ் படத்தில் வர மாதிரி ஒரு 13 சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் தெரியாமல் ஸ்கூலை கட்டடிச்சிட்டு அட்வென்ச்சராக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றதா டீன்ஸ் படத்தோட கதைங்க. இந்த படத்துலேயே ப்ளஸ் தான் படத்துலேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் விறுவிறுன்னு செமையா போகுது. செகண்ட் ஆஃப் லேக் அடிக்குது, கிளைமேக்ஸ் ஓகே. கிளைமேக்ஸ்ல டீம்ஸ் 2க்கான லீட் கொடுத்து முடிக்கிறாங்க. இந்தியன் 2 பொறுத்த வரைக்கும் இந்தியனோட அதே கதைங்க. இந்தியன் 1ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கிற லஞ்சம் ஊழல் தட்டி கேட்க தாத்தா பண்ண சம்பவங்களை காமிச்சிருப்பாங்க. இந்த இந்தியன் 2ல பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் நடக்கிற லஞ்சம் ஊழல் தட்டி கேட்க தாத்தா பண்ண சம்பவங்களை காமிச்சிருக்காங்க. இந்த படத்துலேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் லேக் அடிக்குது, செகண்ட் ஆஃப் ஓகேவா இருக்கு. கிளைமேக்ஸ்ல வர இந்தியன் 2 ட்ரெய்லர் வேற லெவலில் இருக்கு. இந்த ரெண்டு படங்களுமே ஆவரேஜான திரைப்படங்கள் தான். ரெண்டுல எது பெட்டர்னு எனக்கு கேட்டீங்கன்னா டீம்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்தியன் 2 திரைப்படத்தை பார்த்துட்டு இப்போ எந்த படத்தை பார்த்தாலுமே நல்லா இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ பார்த்திபனுடைய விடாமுயற்சி அவருக்கு விசுவர வெற்றியை தந்திருக்கு.